இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக நான் எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான சீனி சேவ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். 3 ஸ்பூன் அரிசி மாவு, 1 கப்பு கடல மாவை நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். 2 கியூப் பட்டர் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அகலமான ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப்பு கடல மாவை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 3 ஸ்பூன் அரிசி மாவையும் கடல மாவில் சேர்த்துடலாம். மாவில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துடலாம். இப்போ எடுத்து வச்சுருந்த 2 பட்டர் க்யூப்ஸுமே நம்ம மாவில் சேர்த்துடலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. உடச்சி விட்டு நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. நாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளித்து மாவை நல்லா பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக பிணைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் மாவு டைட்டாக இருக்கணும், அந்தளவுக்கு பிணைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கையில் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி உருட்டுறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னிங்கன்னா நீங்கள் முறுக்கு உலக்கில் கூட வச்சு ஒரே ஒரு அச்சு இருக்கிற மாதிரி நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. முறுக்கு மாதிரி சுற்றிட்டு கூட நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நான் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் எண்ணெயில் பொரிக்க போகிறேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துடலாம். இல்லை 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கரண்டியெல்லாம் நல்லா இந்த மாதிரி நம்ம சர்க்கரையை அழுத்தி நம்ம கரைச்சிடலாம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகணும். நாம் அதிரசத்துக்கு எப்படி கம்பி பாகு செய்வோமோ அதே மாதிரி நம்ம சர்க்கரை பாகை ரெடி பண்ணிடலாம். இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இதை நல்லா நம்ம அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ சர்க்கரையெல்லாம் இன்னும் ரொம்ப திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு பவுல் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ சர்க்கரை பாகை ஊற்றி பார்ப்போம் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வருதான்னு. இப்போ ஓரளவுக்கு தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம சர்க்கரை பாகை காய்ச்சணும். இன்னும் நம்ம கொஞ்சம் கொதிக்க விட்டுருக்கோம். இப்போ பார்ப்போம் நம்ம எடுத்து. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ உருண்டை பிடிக்க அழகாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம சேவு பொரிக்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சேவெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க, ஹையில் வச்சு செய்யாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நுரையெல்லாம் கம்மியாகி நம்மளுடைய சேவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்க்கரை பாகில் போட்டு 2 பக்கம் நல்லா பரட்டி ஒரு 5 நிமிஷம் நம்ம அதில் ஊற விடுவோம். அதுக்கப்புறம் எடுத்துருவோம். இப்போ ஸ்வீட் சேவு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.